Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. கௌதம், ஏன் இலக்கியா என்னை விட்டு போக எப்படி துணிஞ்ச? உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏன் இப்படி செஞ்ச? உங்க நல்லதுக்கு தான் செஞ்சேன் கௌதம். நீ இல்லாம நான் தவிக்கிறது நல்லதா? இல்ல கௌதம், நீங்க கஷ்டப்பட்டு ஆரம்பிச்ச பிசினஸ் பாதியிலே நிக்குது. சாயில் டெஸ்டும் கிடைக்கிற மாதிரி தெரியல. நீங்க சிரமப்படுறதை என்னால தாங்கிக்க முடியல கௌதம். நீங்க தோக்க கூடாது, ஜெயிக்கணும். அதனாலதான் பைரவி மேடமோட கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். நான் ஜெயிக்கிறது தான் முக்கியமா? அம்மா, நீ இல்லாம ஜெயிச்சு நான் என்ன பண்ண போறேன்? நான் ஜெயிக்க போராடுறதே உனக்காகத்தான். நீயே போயிட்டா என்னோட வெற்றியை நான் யார்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுவேன்? சொல்லு இலக்கியா. அதுக்கு இல்ல கௌதம், நீங்க தொழில், பணம், புகழ்னு எல்லாத்துலயுமே நம்பர் 1 இருந்தவரு. இப்ப எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறீங்க. நான் போனாதான் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னா நான் அதை பண்றது தானே நல்லது. முட்டாளா நீ? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். முட்டாளா நீ? பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது, அதுக்கு மேல நிறைய இருக்குன்னு எனக்கு புரிய வச்சது யார் தெரியுமா? இப்ப நான் பணக்காரனா வாழணும்னு என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றியே. என் மேல எவ்வளவு அக்கறை இல்லாம இருந்திருந்தா பைரவி அம்மா பேச்ச கேட்டுட்டு என்ன பிரியணும்னு முடிவு பண்ணிருப்பேன். நீ போயிட்டா நான் உயிரோட இருப்பேன்னு நினைச்சியா? சத்தியமா செத்துருவேனா? ஐயோ கௌதம், அப்படி சொல்லாதீங்க கௌதம். சாரி கௌதம், நான் பண்ணது தப்புதான். வேணும்னா உங்க கால்ல கூட விழறேன், என்ன மன்னிச்சிடுங்க. என்ன இலக்கியா இது? நீ மனசறிஞ்சு என்னை விட்டு போக நினைக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் பைரவி அம்மாவை சொல்லணும். உன்னை மயக்கி வேலையை விட சொல்லி ஊரை விட்டு போக சொல்லி இருக்காங்க பாரு அவங்கள. ஆமா, நானும் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். ராஜசேகர் கிட்ட பணம் கேட்டு போனது தப்பு. ரெண்டாவது தப்பு என்னன்னு தெரியுமா? சாயில் டெஸ்ட லஞ்சம் கொடுத்து வாங்கணும்னு நினைச்சது. ச்சே, முட்டாள்தனம் பண்ணிட்டேன். இல்ல, இனி நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன். லஞ்சம் கொடுக்காம எப்படி சாயில் டெஸ்ட் வாங்குறதுன்னு யோசிக்க போறேன். இந்த பாரு, இனிமே அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு என்னை விட்டு போகணும்னு நினைச்சேன், கொன்றுவான் உன்னை. கொன்னுடுவீங்களா? எப்படி கொல்லுவீங்க? கத்தியில குத்தி கொல்லுவீங்களா? இல்ல கட்டி பிடிச்சு மூச்சு முட்டை இறுக்கி அப்படி எப்படி கொல்லுவீங்க சொல்லுங்க. சொல்லுங்க கௌதம். இப்படி மூஞ்ச அப்பாவியா வச்சே நான் சமாதானப்படுத்துறேன். என் செல்ல குட்டியை நான் கொல்லுவனா? சரி, போய் தூங்கலாமா? நாளைக்கு நேரத்தோட ஸ்கூலுக்கு போகணும். எதுக்கு? பைரவி மேடம் சொன்னதை கேட்டு வேலையை வேற விட்டுட்டேன். நாளைக்கு பிரின்சிபல் மேடத்தை பார்த்து நானே கண்டினியூ பண்றேன்னு சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் விட சொன்னப்ப அந்த வேலையை நீ விடல, இப்ப தானாவே விட்டுட்டேன். இத்தனை நாள் நீ ஆயமா வேலை பார்த்தது போதும். ஸ்கூலுக்கு எல்லாம் போக தேவையில்ல, விட்டு. இல்ல கௌதம், அந்த வேலையை விட்டுட்டா வீட்டு செலவுக்கு என்ன பண்றது? நீங்க பிசினஸ்ல ஜெயிக்கிற வரைக்கும் நான் வேலைக்கு போய் தானே ஆகணும். ஏதாவது சொல்லி என் வாயை அடைச்சிருவிய. உன்னை அந்த வேலைக்கு போகாம தடுக்கிறதுக்காகவே நான் சாயில் டெஸ்ட் சீக்கிரமா வாங்குறேன். லஞ்சம் கொடுக்காம எப்படி வாங்கணும்னு யோசிக்கணும். கௌதம், இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா தூக்கம் வராது. நைட்டு நிம்மதியா தூங்கி எழுந்து நாளைக்கு யோசிக்கலாம். கண்டிப்பா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க போலாம், வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.